பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வேத வசனம் யோவான் 14 அதிகாரம் 6 அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை சிறிது நேரம் நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு இயேசு மறு உத்தரவாக தம்முடைய சீஷர்களோடு சொல்லுகிற காரியம், நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவனாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்திலே பார்ப்போம் என்றால், நானே வழி என்று சொல்லியிருக்கிறார், நானே சத்தியம் என்று சொல்லியிருக்கிறார், நானே ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களையும் 3 ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே இதை அபியாசம் பண்ணும் பொழுது, வழி என்பது வாழ்க்கை குறிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டி. ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்வது, எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டார். ஆனால் தேவனை, பரிசுத்தமுள்ள தேவனை நாம் கண்டடைந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வதற்கு ஒப்புவிப்பது தான் ஆண்டவருடைய பாதையிலே நடக்கிறதான வழி. அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்வது, அவருடைய சித்தத்தை செய்வது, அவர் சொல்லிக் கொடுக்கிற பாதையிலே நாம் கீழ்ப்படிந்து நடப்பது தான் ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஒரு வழி. அப்படிப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவதாக சொல்லுகிறார், நானே சத்தியம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தான் சத்தியம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, அதில் எந்த ஒரு பயமும் இருக்காது, அதில் ஒரு குழப்பமும் இருக்காது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதே போல் கர்த்தருடைய வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின்னா வானம் கூட ஒழிந்து போகலாம், பூமியும் ஒழிந்து போகலாம். ஆனால் அவருடைய நாவிலிருந்து, இருதயத்திலிருந்து, வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அது ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று சொல்கிறார். அப்பொழுது எந்த அளவுக்கு தேவன் தம்முடைய வார்த்தைகளுக்கு மகிமை கொடுத்திருக்கிறார் பாருங்கள். எனவே அந்த வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது மாறாது, யாராலையும் மாற்றவும் முடியாது. எந்த மந்திரமோ தந்திரமோ செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை யாராலையும் திருப்பி போடவும் முடியாது. எனவே கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். மூன்றாவதாக, ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்தான் ஜீவன். நமக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது. நாம் நம்மை பார்த்தால் நாம் சோர்ந்து போய்விடுவோம். பிரியமானவர்களே, நாம் நம்மை பார்த்தால் நமக்குள்ளே தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். நமக்குள்ளே நம்மெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நாம் எல்லாமே இப்படிப்பட்ட தாழ்வு மட்டத்தில் தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், குறுகிய மனப்பான்மை நமக்குள்ளாக இருக்கும். ஆனால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று யாரெல்லாம் சொல்லுவீர்களோ, வாயை திறந்து யாரெல்லாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறீர்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார், அவர் எனக்கு ஜீவனாயிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை அவரே, என்னுடைய ஜீவன் அவரே, என்னுடைய எல்லாமும் அவரே என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய ஜீவிய பாதையிலே நடத்துவார். அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு சத்துவத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பார். எனவே இந்த இடத்துல 3 பேரும் வருகிறார்கள். 3 பேர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எனவே வழி என்பது தேவனே நமக்கு வழியாக இருக்கிறார். சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து நமக்கு சத்தியமாக இருக்கிறார். ஜீவன் என்பது பரிசுத்த ஆவியானவர் ஜீவனா நமக்குள்ளாக அவர் ஜீவனுக்குரிய பாதைக்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, எனவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்திலே வெளிப்படுகிறார். என்னாலே அல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய்தான் பிதாவின் இடத்தில் வர முடியும். இதுதான் முக்கியமான கருத்து. அநேகர் ஒருவேளை மரியாளை வணங்கலாம், தாயை வணங்கலாம், அல்லது ஒருவேளை நாங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை மட்டும்தான் வணங்குவோம் என்று சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் வணங்குவோம் என்று சொல்லுகலாம், அல்லது நாங்கள் பிதாவை மாத்திரம்தான் வணங்குகிறோம் என்று சொல்லலாம். ஆனால்
எல்லாரும் நமக்கு அவசியம் என்றாலும் இவரை அல்லாமல் பிதாவை தரிசிக்க முடியாது. பிதாவின் இடத்திலே நாம் ஜெபிக்க முடியாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் பிதாவின் இடத்திலே நாம் ஜெபிக்கிறோம். பிதாவின் இடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். பிதாவின் இடத்திலே எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பிதா அனுமதித்தால் தான் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை நமக்கு செய்ய முடியும். பிரியமானவர்களே, எனவே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும் அது பிதாவின் இடத்துல போய் சேரும். பிதா அங்கே அக்செப்ட் பண்ணி அதற்கான காரியத்தை ஏற்படுத்தும் போது தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை. எனவே இயேசு அவரிடம் நாம் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எவைகளுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கைகூடி வர வேண்டும் என்றால் பிதா அந்த அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த அனுமதி கொடுக்கும் பொழுது தான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த காரியங்களை பெற்று நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய காரியங்களுக்காய் அவர் மனதுருகி பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 3 காரியங்களை நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே என்னென்ன காரியம் இருக்கிறது, அவர்தான் நம் வாழ்க்கையாக இருக்கிறார், வாழ்க்கைக்குரிய வழியாக இருக்கிறார். இரண்டாவதாக, நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கே போக வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியம் அவர் நம்முடைய கரத்திலே வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதை தினந்தோறும் படிக்கும் பொழுது அதிலிருந்து தேவன் நம்மோடு பேசுவார். இன்றைக்கு நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி உன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் வாழ வேண்டும் என்பதை சத்தியம் நமக்கு நடத்துகிறது. சத்தியமாகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை மூலமாய், வேத புத்தகத்தின் மூலமாய் நம்மோடு பேசுவார். எனவே முதலாவது வாழ்க்கை வழி, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான தேவையான கமாண்ட்ஸ், கட்டளைகள், ஆண்டவருடைய சத்தியம் நமக்கு தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மட்டும் வாழ்ந்தால் போடாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வேதத்தை படித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை ஜீவனுக்கு தகுதிப்படுத்துகிறார். எந்த ஜீவன்? நித்திய ஜீவன். ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. இந்த காரியம் பூமிக்குரிய ஜீவன் மாத்திரமல்ல, பரலோகத்திற்கு நேராய் வழி நடத்தப்படுகிற அந்த நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்று இந்த 3 வார்த்தைகளிலே தேவன் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவையானது வாழ்க்கை, அதுதான் வழி. எப்படி பிறக்கிறான், எப்படி வளர்க்கப்படுகிறான், எப்படி தேவன் அண்டையிலே கொண்டு வரப்படுகிறான், எப்படி ஆவிக்குரிய ரட்சிப்பை அடைகிறான், எப்படி தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிறான், ஊழியம் செய்கிறான், எப்படி கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு போதிக்கிறான், அதன் மூலமாக அவனுக்கு என்ன உண்டாகுகிறது? ஜீவன் உண்டாகுகிறது, பரிபூர்ண ஜீவன். அந்த பரிபூர்ணம் அடைந்தவுடன் மனிதனானவன் இந்த பூமியில் மரித்து பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறான். அந்த காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வார்த்தைகளில் முடித்து விட்டார். நான் தான் வழிப்பா உனக்கு, நான் தான் உனக்கு சத்தியம், நான் நடத்துவேன், உன்னை இனிமேலும் நடத்துவேன் என்று சொல்கிறார். அதே போல் நீ மரித்த பிறகு நித்திய ஜீவனுக்கு அடையும் பங்காக உன்னை ஜீவனுக்குள்ளாக நான் தான் நடத்தப் போகிறேன் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கையின் வழியாயிருக்கிறார். ஆண்டவரே நம் வாழ்க்கைக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்து நடத்துகிறார். ஆண்டவரே நாம் மரித்த பிறகு பரலோக ஜீவ கிரீடத்தை சுதந்தரிக்கும் வழியாக நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை பிரவேசிக்க செய்கிறார். இது எல்லாம் எங்கிருந்து வருகிறது? பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே பிதா அனுமதி கொடுத்தால் ஒழிய இயேசு கிறிஸ்து அதை செய்ய மாட்டார். எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்படுகிற நாம் எல்லாமே பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, அதற்கு நம்மோடு கூட இருந்து உதவி செய்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை யாரும் துக்கப்படுத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், அந்த பரிசுத்த ஆவியானவர் தான்
எல்லாத்துக்கும் நமக்கு உதவி செய்கிறார். எனவே பிரியமானவர்களே, ஜெபிக்க தூண்டுபவரும் அவர்தான், ஜெபிக்க வைப்பவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். ஜெபிக்க வேண்டுமே என்ற ஒரு சிந்தனை கொடுப்பவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். எனவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் இங்கே இயங்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இயங்க முடியாது, எழும்பி பிரகாசிக்க முடியாது என்பது நிச்சயம். எனவே நாம் பிரகாசிக்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியமாக இருக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் வலியுறுத்துகிறது. எனவே நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலும் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் வழியாயிருப்பார். உங்கள் வாழ்க்கையிலே சத்தியத்தின் மூலமாய் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையை இந்த வெற்றிகரமாய் இந்த பயணத்தை முடிக்கும்படியாக, அதே போல பரலோக நித்திய ஜீவனுக்கு உங்களை தயார் செய்வார். அதுதான் வழி, சத்தியம், ஜீவன் என்று தேவன் சொல்லுகிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலே யாரெல்லாம் ஆண்டவரே என்னையும் ஆண்டவரே உம்முடைய வழியிலே என்னை நடத்தும், உம்முடைய சத்திய பாதையிலே என்னை நடத்தும் ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு என்னை தயார் செய்யும் ஆண்டவரே. என்னை இப்பொழுது ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய பாவ வாழ்க்கை அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்து ஆண்டவரே என்னை பரிபூர்ண ரட்சிப்பினால் அலங்கரியும் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை அல்லாமல் நான் பிதாவின் இடத்தில் வர முடியாதப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய பரிசுத்த வார்த்தையினால் என்னை அலங்கரியும், உம்முடைய பரிசுத்த வார்த்தையினால் அலங்கரித்து நித்திய ஜீவனுக்கு என்னை தயார் செய்யும் ஆண்டவரே, ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று யாரெல்லாம் ஆண்டவரே கலக்கத்தோடு ஒரு உடைந்த இருதயத்தோடு தங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த ஜெபத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவே, நீரே வழியாய் அவர்களுக்கு இருப்பீராக. நீரே ஆண்டவரே அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்து நடத்துகிற சத்தியமாய் இருப்பீராக. நீரே அவர்களை ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு தயார்படுத்துகிற ஜீவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமலே ஆண்டவரே யாரும் ஆண்டவரே பிதாவின் இடத்துல போக முடியாது ஆண்டவரே. இந்த 3 காரியமும் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடைபிடிக்க கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொதுவான வேலை மற்றும் ஊழியங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.